2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட ஒட்டுமொத்த மெகா அதிர்ச்சி தோல்வி எங்கே நடந்ததுன்னு கேட்டா எல்லாரும் கை காட்டுற ஒரே இடம் கொளத்தூர் தொகுதி தான். திமுகவோட அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்லப்பட்ட அந்த தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையே வீழ்த்தி இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வச்சாரு தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் வி.எஸ். பாபு. ஒரே நாள்ல ஒட்டுமொத்த ஊடகங்களும் இவரை ஜெயண்ட் கில்லர் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்கதான் ட்விஸ்ட். இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி கொடுத்த வி.எஸ். பாபுவுக்கு முதலமைச்சர் விஜயோட புதிய அமைச்சரவையில இடம் கிடைக்கல. முதல் பட்டியல்லையும் அவர் பேர் இல்ல. இப்போ நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்திலையும் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஜெயிச்சும் தோற்ற ஒரு நிலைமையில வி.எஸ். பாபு தரப்பு இப்போ கடும் அப்செட்ல இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. சரி, இப்போ உண்மை என்ன? விஜய் ஏன் இப்படி ஒரு அதிரடி முடிவை எடுத்தாரு? இதன் பின்னணி என்னன்னு முழுமையா அலசுவோம். முதல்ல இந்த வி.எஸ். பாபு யாருன்னு நாம கொஞ்சம் சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் ஒன்றும் அரசியலுக்கு புதியவர் கிடையாது. 2006லேயே திமுக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர். ஒரு காலத்துல வட சென்னை திமுகவில் ரொம்பவே பவர்ஃபுல்லான முகமா இருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா 2011 தேர்தல்ல இதே கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டப்போ பின்னாடி இருந்து தேர்தல் வேலைகளை அக்கு வேற ஆணி வேற பார்த்து அவரை ஜெயிக்க வச்சதே இந்த பாபு தான். அந்த அளவுக்கு தொகுதி நிலவரம் அத்தனையும் இவருக்கு அத்துபடி. அதுக்கப்புறம் திமுக அதிமுகன்னு மாறி மாறி பயணிச்சு தேர்தல் நெருங்குறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் விஜய் தலைமையிலான தவேகாவில் இணைஞ்சாரு. பழைய தொகுதி பரிச்சயம், அப்புறம் திமுகவோட வாக்கு வங்கியை எப்படி உடைக்கணும் அப்படின்ற வியூகம், இது எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தி மு.க. ஸ்டாலினையே வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தி ஒரு வரலாற்று சாதனையை படைச்சாரு. இந்த ஒரு பிரம்மாண்ட வரலாற்று வெற்றிக்கு பிறகு வி.எஸ். பாபுவுக்கும் அவரோட ஆதரவாளர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது உறுதியா தெரிஞ்சது. புதுசா அமைய போற விஜயோட அமைச்சரவையில டாப் 5 இடங்களுக்குள்ள தனக்கு ஒரு வெயிட்டான போஸ்டிங் கிடைக்கும்னு பாபு நம்புனாரு. ஆனா ஆரம்பத்துல விஜயோட சேர்த்து 9 பேர் அமைச்சர்களா பதவியேத்தப்போ வி.எஸ். பாபு பெயர் அதுல இல்ல. சரி, கட்சிக்காக இவ்வளவு பெரிய தலையை வீழ்த்தியவருக்கு அடுத்த கட்ட விரிவாக்கத்திலேயாவது சென்னை கோட்டாவோட அமைச்சரவையில இடம் கிடைக்கும்னு அவரோட ஆதரவாளர்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த கேபினெட் விரிவாக்கத்துல சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆர்.கே. நகர் எம்எல்ஏ மரிய வில்சன், வேளச்சேரி எம்எல்ஏ குமார் ஆகியோருக்கு மட்டும்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இத பற்றி சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, இந்த அறிவிப்பு வி.எஸ். பாபு தரப்ப ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. முன்னாள் முதலமைச்சரையே தோற்கடிச்சு கட்சிக்கு இவ்வளவு பெரிய இமேஜ் கொடுத்த ஜெயண்ட் கில்லர் பாபுவை விட இவங்க 2 பேரும் பெரிய சாதனை செஞ்சிட்டாங்க அப்படின்னு கொளத்தூர் வட்டார தவேக தொண்டர்கள் மத்தியில ஒரு குமுறல் சத்தம் கேட்க தொடங்கியிருக்கு. இந்த ஒரு முக்கியமான கட்டத்துல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். முதலமைச்சர் விஜய் ஏன் வி.எஸ். பாபுவுக்கு அமைச்சர் பதவி தரல? விஜய் ஒன்னும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறவர் இல்ல. மாறாக மிக துல்லியமான அரசியல் கணக்குகளோட தான் காய்களை நகர்த்துறாரு அப்படின்றதுக்கு இந்த விவகாரம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இதன் பின்னணியில 3 முக்கியமான காரணங்கள் பார்க்கப்படுது. முதலாவது காரணம் கட்சித்தாவல் முத்திரை. வி.எஸ். பாபு திமுக அதிமுகன்னு மாறி மாறி வந்துட்டு கடைசியாகத்தான் தவேகாவுக்கு வந்தாரு. ஆனா ஆரம்பத்திலிருந்தே விஜய நம்பி கட்சிக்காக உழைச்ச கோர் டீம் மற்றும் ரசிகர்களுக்கு அமைச்சரவையில முன்னுரிமை தர விஜய் விரும்பியிருக்காரு. வந்த உடனே புதியவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா ஆரம்பத்திலிருந்தே உழைச்ச பழைய நிர்வாகிகளுக்குள் அதிருப்தி வரும்னு விஜய் யோசிச்சிருக்கலாம். இரண்டாவது விஷயம், அரசியல் பழிவாங்கல் இமேஜ் தனக்கு வேண்டாம்னு விஜய் நினைக்கிறாரு. வி.எஸ். பாபுவை அமைச்சராக்கினா முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தோற்கடிச்சதுக்காகத்தான் திமுகவை பழிவாங்க இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தேவையற்ற அரசியல் விமர்சனம் கிளம்பும். தனிநபர் பழிவாங்களா இல்லாம நிர்வாக ரீதியான ஒரு தூய்மையான அமைச்சரவையா தன் அரசை முன்னிறுத்த விஜய் ஆசைப்படுறாரு. மூணாவது விஷயம், ஒரு யதார்த்தமான அரசியல் விவேகம். இங்க ஜெயிச்ச வி.எஸ். பாபுவை விட ஸ்டாலின் தோற்றதால தவேகாவுக்கு கிடைச்ச அரசியல் வெயிட்டேஜ் தான் ரொம்ப அதிகம். அதுக்கு பாபுவுக்கு எம்எல்ஏ பதவியே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான். மக்கள் தவேகா சின்னத்துக்கும் விஜயோட கொள்கைக்கும் தான் வாக்களிச்சாங்களே தவிர தனிப்பட்ட முறையில வி.எஸ். பாபுவுக்காக மட்டும் ஓட்டு போடல அப்படின்றது தான் கோட்டை வட்டாரங்கள்ல பேசப்படுற விஜயோட தற்போதைய கணக்கு. சரி, அப்போ வி.எஸ். பாபுவை தவேகா தலைமை அப்படியே கைவிட்டுடுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இல்லைன்னு தான் சொல்லணும். வி.எஸ். பாபு இப்போதைக்கு அப்செட்ல இருந்தாலும் வெளிப்படையா கட்சிக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் சொல்லல.
எம்எல்ஏவா பதவியேற்கிறப்போ கூட விஜயை கட்டிப்பிடிச்சு தன்னோட நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதனால அமைச்சரவையில இடம் இல்லாவிட்டாலும் ஏதேனும் ஒரு பவர்ஃபுல்லான வாரிய தலைவர் பதவி கொடுத்து இவரை சமாதானப்படுத்த விஜயோட டீம் இப்போ தீவிரமா திட்டமிட்டு வரதா அரசு வட்டார தகவல்கள் முணுமுணுக்கின்றன. விஜயோட இந்த நோ கேபினெட் அஸ்திரத்தை விஎஸ் பாபு எப்படி எதிர்கொள்ள போறாரு? கொளத்தூர் கோட்டையில தவேகாவோட செல்வாக்கு இது பாதிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சுருக்கமா சொல்லணும்னா, தேர்தல்ல மிகப்பெரிய ஜெயன் கில்லரா உருவெடுத்த விஎஸ் பாபுவுக்கு அமைச்சரவையில இடம் கிடைக்காதது அரசியல் ரீதியான ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பி இருந்தாலும் விஜய் எடுத்திருக்கிறது ஒரு லாங் டேர்ம் அரசியல் கணக்கு தான்.